வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது தென் தமிழகத்து பக்கம் வந்துட்டு ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். சின்ன பெட்டி கடையிலேருந்து பெரிய பேக்கரி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்வீட் வந்துட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்ம செஞ்சுருக்குறோன்னு. இந்த ஜீராலாம் ஊறி அப்படியே வடியுது, அந்தளவுக்கு ஜூஸியாக இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம், ஆனால் பாரம்பரிய முறைப்படி மைதா மாவில் தான் செய்வாங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்குருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த ஆப்பச்சோடா வந்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இதே போல் கையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குருவோம். தயிர் வந்துட்டு புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறோம். இந்த தயிர் சேர்க்கும் பொழுது தான் இந்த பால் பன் வந்துட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இந்த தயிரோட ஈரப்பதத்திலேயே இந்த மாவை வந்து நல்லா மசிச்சு இதே போல் கையால் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு ஈரப்பதம் இந்த தயிர்லேயே கிடச்சிரும். இது போக ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம். திருப்பியும் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கொடுங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பால் பன் வந்துட்டு சாஃப்டாக வரும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து இந்த அளவுக்கு பதம் வர்ற மாதிரி அந்த மாவை வந்து கலந்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து போடுறதுக்கு இதே அளவுக்கு பதம் இருக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த 10 நிமிஷம் கேப்பில் நம்ம வந்துட்டு பால் பண்ணுக்கு சுகர் சிரப் வந்துட்டு ரெடி பண்ணிடுவோம். இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிடுவோம். அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த சுகரை கலந்து கொடுத்துக்குருவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப கம்பி பதம்லாம் வரணுங்கிற தேவை கிடையாது. இந்த கம்பி பதத்துக்கு முன்னாடி லைட்டாக வந்துட்டு பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப வந்துட்டு கம்பி பதமாக வரக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்துட்டு கட்டியாகாமல் அப்படியே இருக்கும். இதை இப்போ ஓரமாக வச்சுருவோம். இப்போ மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிக்கிறணும். மாவு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கோம். கையை தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட ஆரம்பிக்கணுங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து போடுறதுக்கு சரியாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வேணுங்கிற அளவுகளில் எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய்லாம் இது குடிக்கவே குடிக்காது. அதே போல் சீக்கிரமாகவும் வெந்துடும். ஒரு 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் நல்லா வேகிற மாதிரி இதே போல் திருப்பி கொடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் அப்பப்போ நம்ம திருப்பி கொடுத்துட்டே இருந்தால் கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா பக்கமுமே ஈவனாக வெந்து வந்துடும். நம்ம சின்னதாக தான் மாவு போட்டோம், எவ்வளோ பெருசாக உப்பி வந்துருச்சுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம பால் பண்ணுங்கிறதுனால திருப்பி வந்துட்டு சுகர் சிரப்பில் ஊற வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே சூடோடு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீராவில் போட்டுடலாம்.
ஜீராவில் போடுறதுக்கு முன்னாடி அந்த சுகர் சிரப் வந்துட்டு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை நம்ம அடுத்த ஈடு இதே போல் அந்த போண்டா சுட்டு எடுக்கிற வரைக்கும் இது வந்துட்டு சுகர் சிரப்பில் ஊறட்டுங்க. இந்த சுகர் சிரப் வந்துட்டு ரொம்ப திக்காயிடக்கூடாது. கம்பி பதம் ரொம்ப பெருசாக வந்துருச்சுன்னா இந்த போண்டா வந்துட்டு உள்ளே அப்சர்வ் பண்ணாது. இந்த லைட்டாக பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்தால் தான் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோங்க. இதே போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு 15 மினிட்ஸில் பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.